Good evening to all. This next unit 5. Okay, center of mass. Center of mass. Center of mass na அந்த ஒரு பொருளை அதோட மாஸ் சென்டர் கண்டுபிடிக்கிறது, அதாவது நிறை, அதனோட மைய நிறை கண்டுபிடிக்கிறது. இதுதானே அது எதுக்காக யூஸ் ஆகுன்னு பார்த்தா, ஒரு பேலன்ஸாக ஒரு பொருளை பேலன்ஸ்டாக நிறுத்த வைக்கணும், அல்லது ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் மூவ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்குது சென்டர் ஆஃப் மாஸ். மேக்ஸிமம் நிறையா ஒர்க்கு, நிறைய ப்ராஜெக்ட்டு, நிறைய மிஷின்ஸ் எல்லாமே இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு யூனிட் நீ என்ன பண்ணுவேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஒன்று படிப்பேன். ரைட் தானே? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லிட்டு டைனாமிக்ஸில் படிப்பேன். ஓகே, அதுக்கு என்னென்னலாம் அதெல்லாம் எதிலெல்லாம் பார்த்தியோ, சர்க்குலர் ரிங்கு, சர்க்குலர் ரிம்மு, ஸ்பியரு, ஹெமிஸ்பியரு, கோனு, சர்க்குலர் கோனு, எக்ஸட்ரா என்னென்ன பார்த்தியோ அது எல்லாமே இங்கேயும் படிப்பேன், இதுலேயும் படிப்பேன். சரி தானே? ரைட், சென்டர் ஆஃப் மாஸோட டெஃபினேஷன் பார்த்துருவோம் ஃபஸ்ட். If m1, m2, m3 are the masses of a system of particles situated respectively at points whose position vectors are r1, r2, up to r3, then the point G whose position vector is r vector equal to m1 r1 plus m2 r2 plus m3 r3 up to etc. divided by m1 plus m2 plus m3. Okay, அந்த ஒவ்வொரு மாஸையும் கரஸ்பாண்டிங் பொசிஷன் வெக்டாரில் மல்டிப்ளை பண்ணி அதை சம்மேஷன் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் மாஸால் என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும். அது இல்லைன்னா பாரு, சம்மேஷன் ஆஃப் எம்ஐ இன்ட்டு ஆர்ஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எம்ஐ இஸ் கால்டு த சென்டர் ஆஃப் மாஸ் ஆர் மாஸ் சென்டர் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ இதில் வேர்டிங் வந்து சம் வேர்டிங்ஸ் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒன்று ரெண்டு தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. தப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோ. அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த யூனிட் 5ஓட புக் காப்பி அப்படி அனுப்பியிருக்கேன். கரெக்டு தானே? அதை ஒரு வாட்டி பார்த்து வச்சு. ரைட், நெக்ஸ்ட் நோட். இஃப் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மாசஸ் சென்டர் ஆஃப் செவரல் சிஸ்டம் ஆஃப் மாசஸ் m1, m2, m3 up to etc. ஆர் r1, r2, up to etc. then the position vector of the mass center of all the system is considered together is r vector equal to m1 r1 plus m2 r2 up to etc. divided by capital M1 r1 plus m2 r2 up to etc. ஓகேவா? என்னன்னு பார்த்தோன்னா, அது ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு சிங்கிள் பார்ட்டிகளுக்கு எப்படி மாஸ் கண்டுபிடிச்சுன்னு இருப்பாங்க. இது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல், மொத்தமாக நிறைய இருக்க மாஸ்க்கு இதில் இருக்க ஒவ்வொரு m1ஐயும் நீ எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு குட்டி குட்டி m1, m2, m3 கிடைக்கும். ரைட் தானே? அதை தான் கீழே எழுதியிருக்காங்க. பிகாஸ் m1 r1 equal to அந்த ஒவ்வொரு m1 r என்ன இருக்கேன், ஒவ்வொரு m1 r1 ப்ளஸ் m2 r2 ப்ளஸ் m3 r3 ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அந்த ஒரு சிங்கிள் பார்ட்டிகளோட அந்த இது இருக்குது. ஓகே, இதை துகள்களாக தீர்த்து தான் இதை ஒன்றா புரிய வைப்பாங்க உங்களுக்கு. பின்னாடி வரும் நிறையா சொல்லுவோம் பாரு. அடுத்தது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. Note, center of gravity. The resultant of the force of Earth's gravitational acting on a system of particle acts always through the center of mass of the system. Mass center is called the center of gravity of the system. Okay, the resultant of the force of Earth's gravitational acting on a system of particle acts always through the center of mass of the இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுதுப்பா. அதுக்கு மொத்த காரணம் என்ன இருக்கும், அந்த பொருளோட வெயிட், நிறை. ஓகேவா? அதை பொறுத்து தான் அந்த பொருளோட வெயிட்டோட நிறை என்னென்னு பார்த்தோன்னா அதுதான் அந்த மாஸ் சென்டர். ஓகேவா? மாஸ்ன்றது அந்த பொருளோட நிறை. எல்லா பொருளாக இருந்தாலும் அதுக்கு மைய நிறைன்னு ஒன்று இருக்கும். ரைட்டுண்ணா? அதை பொறுத்து அது அங்கேருந்து என்ன பண்ணுவான், வேகமாக கீழே விழும். சரி, இப்போ போக இரும்பு ராடு, ஒரு சப்போஸ் ஒரு கடப்பாறை அப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், பால்னால் எப்படி இருக்கும், ரிங்லாம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். த மாஸ், அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்ப்பா. த மாஸ் சென்டர் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் m1 and m2 situated at a, b divides ab in the ratio m2:m1. இதே மாதிரி வந்து பேரலல் ஃபோர்ஸஸ் பார்க்கும்போது ஏபின்ற லைனை F1, F2ன்னு ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு அது எப்படி பிரிக்குன்னு பார்த்துருப்போம். F2:F1 பிரிக்குன்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? இது அதே மாதிரி நான் சொல்கிறாங்க, இந்த மாஸ் சென்டர் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மாசஸ் m1, m2 situated at a, b divides ab in the ratio. அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் m2:m1. தெரிஞ்சு வச்சுக்கோ, பின்னாடி ப்ராப்ளம்ஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்.
Note 3. If several bodies of masses m1, m2, m3 up to etc. have their mass center on a straight line, then the mass center of all the bodies lies on the same straight line, because if the position vector of the individual mass center are x1i plus x2i plus x3i up to etc., then the position vector of the position vector r vector of the entire system is r into m1 x1 plus m2 x2 into I plus m3 x3 into I divided by m1 m2 m3. Right. Next என்ன பண்ணோம், அந்த I காமனாக வெளில எடுத்துகிட்டு m1 x1 plus m2 x2 divided by up to m1 m2 m3. இது ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஆர் வெக்டார்னு ஒரு பொசிஷன் வெக்டார் எடுத்தோம் இல்லையா, r1 r2 அது ஸ்மால் லெட்டரில் எடுத்தோம் இல்லையா, அதை நீ கரஸ்பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எலாபரேட்டாக சொல்லணும்னா அது xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk கோஆர்டினேட்ஸ் 3 கோஆர்டினேட்ஸில் சொல்லணும்னா ஓகேவா, xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. அந்த 3 வெக்டார் சொல்லும்போது ijkன்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மாஸ் n மாசஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த n டைமென்ஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போதும், அதை மட்டும் மாற்றிட்டா போதும், x1 x2 x3ன்னு சொல்லிட்டு. ஓகே தானே, x1 x2 x3. அதே மாதிரி இதில் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க பாரு, ஆல் த பாடிஸ் லைஸ் ஆன் த சேம் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஒரே வெக்டார்ஸ் யூனிட் வெக்டார்ஸ் எடுத்துட்டாங்க, ஐன்னு சொல்லிட்டு. சரி தானே, இதெல்லாம் நோட்பா, எல்லாம் வச்சுக்கோ. இந்த யூனிட் நோட் 4 கொஞ்சம் பார்த்துக்கோ, இது பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, if x1, x2, z1 x1 y1, z1 x2, y2, z2 இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது வந்துருக்கு. at the mass center of the bodies of the masses m1, m2 up to m3. நீ என்ன பண்ணுற, எல்லாத்துலேயும் m1 m2 நிறுத்தி அதை m3 வரைக்கும் எழுதுங்க, அதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். then the mass center x bar, y bar, z bar of all the bodies considered together is given by. அப்போது அந்த மேலே வந்து அந்த பார் சிம்பிள் டினோட் பண்ணுறதுன்றது ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் டினோட் பண்ணுறதுன்றது தோன்றுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்லேயும் ஆர் பார் இருந்தது டெஃபினேஷனில், அதுக்கப்புறம் இருந்ததுலேயும் ஆர் பார் இருந்தது. இதில் தனித்தனியாக ஒரு பார்ட்டிகுலர் சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு x1 m1 ப்ளஸ் x2 m3 ப்ளஸ் x2 m2 ப்ளஸ் x3 m3 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3. அதாவது பெரிய சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக அந்த கோஆர்டினேட்ஸ் ரேஞ்சுக்கு வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்ன்றது தான் இப்போ என்ன இருக்கு, ஆர் பார்ன்றது தான் எக்ஸு ஒய்யு இசட், அது மூணுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி வச்சு. அப்போ உனக்கு அப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும், இப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியும். ரைட். Next purpose, for a continuous mass distribution of total mass m, the position vector r of its mass center is r vector equal to அல்லது r bar equal to integral over r into dm divided by integral over dm. So r into dm divided by capital M. அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறத இன்டகிரேட் பண்ணால், ஆக்சுவலாக இன்டகிரேஷன் அதானே, அது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், அந்த தமிழில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, தொகையிடுதல் தானே. ரைட். அப்போ உனக்கு கொடுக்கறது வந்து கண்டினியூஸ் மாஸ் டிவிஷன் பேஸில் இருந்ததுன்னா நீ இன்டகிரேட் பண்ணி அதோட சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, கண்டினியூஸ்க்கு இன்டகிரல் ஓவர் த கரஸ்பாண்டிங் r into dm divided by the mass center, where r is the position vector of the elements mass dm, where r vector is the position vector of the mass element of mass dm. If r equal to xi plus yj plus zk இருக்கும், and if the position vector of the mass center is xi plus yj plus zk, then அந்த ஒன்று எழுதணும் இல்லையா மேலே, ஒரே மொத்தமாக எழுதுனா பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். x bar equal to integral x into dm divided by dm, y bar equal to integral y into dm divided by dm, z bar equal to integral z into dm by m. மேலே எப்படி அந்த முன்னாடி ஃபோர்த்துக்கு எழுதினியோ அதே மாதிரி இந்த ஃபிஃப்த்துக்கும். ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் தான்ப்பா இதில் முக்கியமாக அந்த ஃபார்முலாஸ் நம்ம பின்னாடி தேவைப்பட யூஸ் பண்ண வேண்டியது. ரைட். For a distribution of mass symmetrical about a point, the mass center is the point itself. என்ன சொல்லிட்டாங்க, ஏபின்னு ஒரு லென்த்தான ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு
அந்த மிட் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அதுக்கு மாஸ் சென்டராக ஆக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எ பாயிண்ட், ஒரு புள்ளியை பொறுத்து த மாஸ் சென்டர் இஸ் த பாயிண்ட் இட் செல்ஃப். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட்டோ அல்லது வேறு எதாவது வச்சு அதோட மாஸ் சென்டர்னு கேட்டோன்னா அந்த சென்டரோ அந்த பாயிண்ட் தான் அதோட மாஸ் சென்டரு. ஃபார் யூனிஃபார்ம் ராட் கொடுத்துருக்காங்க பாரு அடுத்தது. ஃபார் யூனிஃபார்ம் ராட் மிட் பாயிண்ட் இஸ் த மாஸ் சென்டர். இப்போ ஒரு கடப்பாரில் சின்னதாக ஒரு இரும்பு கம்பி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, நீ அதை உன் விரலில் எப்படி நிற்க வைக்கணும் இல்லை கையில் வைக்கணும்னா அதோட மாஸ் சென்டர், அதாவது சென்டரை நீ பார்த்து வச்சா தான் அது என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணி நிற்கும். அதுதானே, ஒரு சைடோ இல்லை இன்னொரு சைடோ எடுத்துனா அது கீழே விழுந்துடும். அப்போ பேலன்ஸ் பண்ணி நிறுத்த வைக்கிறதுக்கு நீ ஒரு பொசிஷன் எடுக்கிறல்ல, அந்த பொசிஷன் தான் அவங்க சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட். ஃபார் எ தின் சர்க்குலர் லேமினா, சர்க்குலர் லேமினான்றது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ மெல்லிய தகடு. ஓகே, இட்ஸ் சென்டர் இஸ் த மாஸ் சென்டர். ரைட்டா, ஒரு வட்ட வடிவில் ஒரு இருக்க பொருளுக்கு சென்டர் தான் என்னது, மாஸ் சென்டர். ஃபார் திஸ் யூனிஃபார்ம் ஸ்பியர் இட்ஸ் சென்டர் இஸ் அ மாஸ் சென்டர். அதுக்கும் அதே தான், ஸ்பியருக்கும் யூனிஃபார்ம் ஸ்பியர்னே சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ்ப்பா. போக போக வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலில் ஸ்பியரு, ஹாலோ ஹெமிஸ்பியரு, கோணம் தான் என்ன இருக்கும். ஈஸி, இந்த யூனிட் வந்து ரொம்ப ஈஸி. சரிதானே, நீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மேலே 2 விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தட் மீன்ஸ் நோட் 4ம் நோட் 5ம். சரிதானே, இன்னும் சிலதெல்லாம் இல்லை சர்க்குலர் லேமினா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பசங்க சில பேர் நோட் வச்சு பென்சிலில் வச்சு சுற்றிட்டே இருப்பாங்க பாரு. ஓகே, அது அவனுக்கே தெரியாது அது சென்டர் ஆஃப் மாஸில் சுற்றுதுன்றதுக்கு. ஓகேவா, அந்த பொசிஷனில் அவன் கரெக்டாக அந்த மாஸ் சென்டரில் வச்சா தான் என்ன ஆகும், அது கரெக்டான இதுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ணது தான். இப்போ சரி பார்ப்போம், இன்னும் நிறைய டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.